இன்னொன்று இப்படி வச்சுட்டு வீசுறது மாதிரி வாங்க சொல்கிறாரு. இதை வச்சு காற்று வீசணுமா? இது நல்ல தெரியல, சும்மா தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகிறது. நம்ம என்ன வேலையை செய்ய போகிறோம், பார்க்கத்தானே போகிறோம். அந்த மாதிரி தான் நல்ல டேஸ்ட். ஓகேண்ணா, ஓகே. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ச் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம சரியாக எங்கே இருக்கோம் அப்படின்னா மைசூரில் இருக்கோம். மைசூர்லேருந்து இப்போ நம்ம மைசூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நேற்று நைட்டு நம்ம எப்படி வந்தோம்னு போன வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்தியமங்கலம் வழியாக வந்து நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. அது இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, மைசூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பேலஸு, 2-3 இடம் இருக்குது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. சின்ன வயசுலேருந்து கேட்ட நிறைய என்ன சொல்லுவாங்க மித்து இருக்குது, மைசூர்னா என்ன ஏது அப்படின்னு. அங்கே தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைசூரோடைய கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. ஒரு மழை பெய்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, சின்ன தூரல் விழுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே என்ன இருக்குது? அங்கே என்ன இருக்குது? மைசூர் சாரி, சாண்டல்வுட் சோப், ஆயில் மைசூரில் ஃபேமஸ். பண்டிகை இல்லையா, ஆஷாட பண்டிகை, ஜிஎஸ்டி டேக்ஸ்ல டுடே. ஓகே, कुछ ஃபெஸ்டிவல் ஓகே ஓகே சரி. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கடுத்து வரோம். பைக் ஃபாலோ பண்ணுங்க, 20 ரூபீஸ் கொடுங்க. காலைல போனி டீ காஃபி சார்ஜ். சரி ஓகே வாங்க. இல்லை பைக் எடுங்க, பைக் எடுங்க. ஓகே நீ ஏறுங்க. ஓகே, நம்மளை பைக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பைக்கை ஃபாலோ பண்ண இங்கே பேலஸ் வந்து 10 மணிக்கு மேலே தான் திறக்கும். நீங்கள் இந்த பைக்கை ஃபாலோ பண்ணி போங்க. 20 ரூபா கொடுங்க காப்பிக்கு குடிக்கிறதுக்கு. நீங்கள் அதே மாதிரி எனக்கு போய் மார்க்கெட்டையும் சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்காருங்க. அதான் இவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். என்ன மார்க்கெட், சாண்டல்வுட்லாம் கிடைக்குங்காரு. என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கல அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அந்த நம்ம இதை ஃபாலோ பண்ணது அவர் கரெக்டாக இங்கே தான் கூப்பிட்டு வந்தார். அந்த 20 ரூபா தான் 20 ரூபா அவர் கமிஷன். ஏன்னா அவர் கூப்பிட்டு வந்தனால அவருக்கு கமிஷன். இந்தாங்கண்ணா, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. இந்த மார்க்கெட் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. மைசூர் சாரீஸ் சென்டர், ஹேண்ட் கிராஃப்ட் அதெல்லாமே இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியல, சும்மா தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகிறது. நம்ம என்ன வேலையை செய்ய போகிறோம், பார்க்கத்தானே போகிறோம். அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வந்தது. இந்த மாதிரி கடையில் வந்து விட்டாரு. என்ன நடக்குன்னு தெரியல. இங்கே நம்ம ஒன்றும் வாங்க தான் பிளான் இல்லை. சரி சும்மா பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். வந்ததுக்கு அப்படி என்ன இருக்குது என்னன்னு சின்ன வீடியோ போட்டு அந்த பொம்மையை லைட்டாக கை கொடுத்துட்டு அப்படி நம்ம கிளம்பிடுவோம். ஆக்சுவலி இது மைசூர் சில்க்குங்காங்க. மைசூர் சில்க் நான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கேன். அதோட அருமை என்ன அது எனக்கு உண்மையாகவே தெரியாது. காஞ்சிபுரம் சில்க்னால் நமக்கு தெரியும் எப்படி இது பண்ணுறாங்க, பட்டு எங்கேருந்து வருது, எப்படி பண்ணுறாங்க எல்லாம் தெரியும். மைசூர் சில்க் தெரியல. கம்பெனி அவுட்லெட்டுன்னு சொல்லி பேலஸை பார்க்க போன எங்களை கட்டாயப்படுத்தி இங்கே விட்டார். 20 ரூபாயும் வாங்கிட்டார் அவர். இது என்னென்ன ஸ்கேமுன்னு சொல்லவா இல்லாட்டா இப்படிலாம் சம்பாதிக்காங்கன்னு சொல்லவான்னு தெரியல. நாங்கள் கரெக்டாக மைசூர் பேலஸ் பக்கத்தில் போன இடத்துல 10 மணிக்கு தான் திறக்கும். நீங்கள் வந்து இவரை ஃபாலோ பண்ணி போங்க, அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதா? சரி மார்க்கெட்டு தானே, அப்போ வாய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா அவங்க ஒரு துணி கடையில் விட்டாங்க. 20 ரூபா தான் இவரை ஃபாலோ பண்ணி போனாங்க. அவங்களுக்கு நாங்கள் 20 ரூபா கொடுத்து அவரை ஃபாலோ பண்ணி வந்து இங்கே விட்டாங்க. இவங்ககிட்டையும் கமிஷன் வாங்கிட்டாங்க, எங்கிட்டையும் 20 ரூபா வாங்கிட்டாரு. அது இல்லாமல் கண்டினியூ அவர் அங்கே இருந்தே எல்லாரும் ஒவ்வொரு ஆளையாக போங்க நான் இந்த மாதிரி இன்னும் திறக்கலை. மைசூர் பேலஸுக்கு எப்படியும் ஆட்கள் கூட்டமாக வருவாங்கன்னு தெரியும். அவர் கடைக்கு ஆள் கூட்டமாக வரமாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்கேமா அல்லது நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டான்னு தெரில. இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இப்போ இவர் தான் இங்கேருந்து எல்லாரையும் அனுப்பிட்டார். என்னை மட்டும் இல்லை, எத்தனை பேர் வராங்களோ எல்லாரையும் அனுப்பிவிட்டுருக்காரு. ஓகே தேங்க்யூ. அவர் இது எங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. கூப்பிட்டு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. நீங்கள் மைசூர் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க. 10 மணி ஆயாச்சு. நம்ம கரெக்டாக மைசூர் பேலஸ் பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு அடல்ட்டுக்கு 150 ரூபா, பேலஸுக்கு 150 ரூபா. இது ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. பேலஸ்லாம் பார்க்க நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் மைசூர் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேலஸ்க்கு போகணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பேலஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பேலஸை பார்க்க 150 ரூபான்னா எனக்கு அதிகம் தான் தோணுது. ஓகே, அப்படி ஏதாட்டு இருக்கும் போல் அந்த பேலஸில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பேலஸ் வெளியே பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கூட்டமும் அதே மாதிரி. மைசூர் வர்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க. அது இல்லாமல் நம்ம போகிற நேரம் நல்ல மலை தூரல் வேறு அடிச்சிட்டு இருந்தது. கிளைமேட் ரொம்பவே வேறு லெவல் கிளைமேட்டாக இருந்தது மைசூரில். இங்கே தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்துருக்கோம். இங்கே நேரில் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எந்த வழியாக போகணுன்னு தெரில. இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக செருப்பை கழட்டிட்டு தான் போகணும். அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டே செருப்பை கழட்டிட்டு அங்கே உள்ளே போட்டாச்சு. இது ஃப்ரீயான இதுதான். அவங்களுக்கும் காசு கேட்பாங்க, காசு எதுவும் கொடுக்க வேண்டாம்.
ஆக்சுவலி என்னென்னா இது வந்து ஒரிஜினல் பேலஸ் கிடையாதுங்காங்க. இது வந்து 1912 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. 1800களில் இருந்த பேலஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்த மகாராணியோட கல்யாணத்து சமயத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த மரக்கட்டையால் செஞ்ச அந்த பேலஸ் ஃபுல்லாகவே எரிஞ்சு நாசமாயிட்டு அதுக்கப்புறம் இது 1897 கட்டப்பட்டு 1912 வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் இது ஓப்பனே பண்ணியிருக்காங்க. இது எந்த முறையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிந்து, இஸ்லாமியம், ராஜ்பூத், அதுக்கப்புறம் கோத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 முறையில் கட்டடக்கடையில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கலவையாக தான் இதை கட்டியிருக்காங்க. அதான் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் உள்ள இது மாதிரி இருக்கும். இன்னொரு சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து சம்மந்தமான இது இருக்கும். இன்னொரு சம்மந்தம் பார்த்தீங்கன்னா முகல்ஸ், அதாவது இஸ்லாமிய சம்மந்தமாக இருக்கும். இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா கோத்திக், அந்த ஃபாரின் ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும். அதனாலேயே எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிறனாலேயே இது ஒரு சிறப்பு. நான் பத்மநாபபுரம் பேலஸ் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்தபுரம், ராணி குளிக்கிற இடம், குளம், அதுக்கப்புறம் அவங்க ரொட்டீன் பண்ணுற இடம் எல்லாமே இருந்தது. அதை பார்க்க நல்லா இருந்தது. இங்கே அது எதுவுமே இல்லை. ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது இல்லாமல் சிட்டிக்கு சென்டரில் இருக்கனால பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கி. உள்ளே போனதுலேயே டிஃப்ரெண்ட்டாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு கிடைச்ச சாண்டில்வுட்டானில் நிறைய கிஃப்ட்டு கிடச்சிருக்கும். அது எல்லாத்தையும் ஷோகேஸ்க்கு வச்சுருந்தாங்க. என்ன சொல்லுவாங்க, அது நிறைய பொன் ஆபரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ஆவல் தான், ஆனால் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சேர் அந்த ராஜா காலத்துலேயே இருந்திருக்கு. அந்த சேரெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்தது. நீங்கள் மைசூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் ஏரியான்னு சொல்லலாம். இங்கே வந்து ஞாபகமாக நம்ம இதுவும் இன்னொன்று இப்படி வச்சுட்டு வீசுறது மாதிரி வாங்க சொல்கிறாரு. இதை வச்சு காற்று வீசணுமா, இது நல்ல ஸ்மெல்லு வருது, சந்தனத்தோடு இது வாங்கணுன்னு இருக்குது. பார்க்கலாம். இது வந்து ஞாபகமாக இது ரெண்டு வாங்க போகிறோம். இப்போ நம்ம சரியாக பேலஸை எல்லாம் சுற்றி முடிச்சாச்சு. ரொம்ப இது பண்ணல, மெயினான இதுக்கு மட்டும் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டி ஹில் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஹில் ஸ்டேஷன்னா அங்கேருந்து பார்த்தா மைசூர் சுற்றி ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். மைசூர் சிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீன் சிட்டி. இந்தியாவிலே வெரி க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு அடித்து பார்த்தா 10 இடத்துல எல்லா வருஷத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்டிக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்கும், ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே மெயின்டைனாக வச்சுருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நிறைய கேப் கிடக்கு. அதில் முக்கியமாக என்னென்னா அந்த சிட்டியோட நடுவில் அந்த பேலஸ் இருக்குது. அப்படிங்கிறனால சிட்டியை நல்லா விரித்து காமிக்கி. அப்படிங்கிறனால ரொம்ப டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது மைசூர் சிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வழியாக போலீஸ் விடலை. என்னென்னு கேட்டதுக்கு அந்த வழியாக தான் போகணும், அதுவும் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சாமுண்டிகளுக்கு பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அது இல்லாமல் அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டாங்க. அந்த சாமுண்டி ஹில்னால் அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, சாமுண்டீஸ்வர் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ நல்லாயிருக்கும். அதனால் இங்கேருந்து தான் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம கார் எதுவுமே அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. நீங்கள் மைசூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாமுண்டி ஹில் போங்க. அங்கேருந்து ஃபுல் மைசூர் சிட்டியுமே தெரியும். இதை விட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். நம்மளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இங்கே இருக்கிற ஜூ ப்ளஸ் இங்கே இருக்கிற வேறு ஐட்டத்தை நம்ம காமிக்க போகிறோம். ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.